السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீங்கள், தபஅ தாபியீங்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத் பொருந்திய முபாரக்கான மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய அனைத்து பாக்கியங்களையும் அனைத்து நலவுகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம்மை நேசிக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இன்மையிலும் மறுமையிலும் தந்தல் புரிவானாக. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. அது வெறுமனே உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கும் இதே போன்று நோன்பு கடமையாக்கப்பட்டது. லஅல்லகும் தத்தகூன், இந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? நீங்கள் தக்வாதாரிகளாக, இறை அச்சமுள்ளவர்களாக மாறலாம் என்பதற்காக நம் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த தக்வா உள்ளவர்களாக மாறுவதுதான் அல்லாஹ் தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல். எந்த அமலை நாம் செய்தாலும் அந்த அமல் நம்மிடம் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அமலாக மாற வேண்டும். தொழுகிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், குர்பானி கொடுக்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், இப்படி என்னென்ன அமல்கள் செய்கின்றோமோ அந்த அமல்களிலே அல்லாஹ் எதிர்பார்ப்பது இந்த அமலை எனக்காக செய்கின்றானா என்பதை தான் பார்க்கின்றான். குர்பானி கொடுக்கின்றோம், குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த குர்ஆனியை நல்ல முறையில் நாம் வளர்த்து அதை பராமரித்து நம்முடைய வீட்டுடைய ஒரு பிள்ளையை போன்று அது பாசம் காட்டி வளர்க்கின்றோம். அப்படி பாசம் காட்டி வளர்த்ததற்கு பிறகு அந்த குர்ஆனியை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்கின்றோம். அப்படி அறுக்கின்ற பொழுது அந்த குர்ஆனின் மீது எவ்வளவு அன்புகள் பாசங்கள் இருந்ததோ
அந்த அன்பு பாசம் எல்லாம் இது அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கும் பொழுது அந்த இறை பக்தியை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். பிறகு அந்த குர்பானி கொடுப்பதற்கு பிறகு அந்த குர்ஆனியுடைய அனைத்தும் நமக்கு தான் சொந்தம். அதனுடைய இறைச்சியை அல்லாஹ் எடுத்துக் கொள்வது கிடையாது, அதனுடைய இரத்தத்தை அல்லாஹ் எடுத்துக் கொள்வது கிடையாது, அதனுடைய எந்த பகுதியும் அல்லாஹ் எடுத்துக் கொள்வது கிடையாது. அல்லாஹ் நம்மிடமிருந்து எடுத்துக் கொள்வது என்ன? அறுக்கும் போது இது யாருக்காக அறுக்கிறான் என்ற இறை அச்சத்தை மட்டும்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதே போன்றுதான் ஒவ்வொரு அமலும். காபத்துல்லாஹ்வுக்கு சொல்கின்றோம், தவாப் செய்கின்றோம், சஹீ செய்கின்றோம், மொட்டை அடிக்கின்றோம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதுவென்ன ஒரு 7 முறை சுற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு என்ன சந்தோஷமாக போகுது, 7 முறை அங்கும் இங்கும் அலைவதனால் என்ன சந்தோஷமாக போகின்றது, நாம் மொட்டை அடிப்பதன் மூலமாக என்ன சந்தோஷமாக போகின்றது என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அந்த உம்ராவோ ஹஜ்ஜியோ அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாது. இந்த 7 முறை சுற்றுவது நான் அல்லாஹ்வுக்காக சுற்றுகின்றேன், அல்லாஹ்வுடைய உத்தரவு. இங்கே தொங்கோட்டம் போடுவது அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரித்து அதன் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி அன்று பிறந்த பாலகனை போன்று அல்லாஹ் ஆக்கினார். அப்ப அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக மாறி இவன் இறை பக்தி உள்ளவனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவர்கள் எல்லா காரியத்திலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த பெயருக்கு கண்ணியமும் மரியாதையும் பயத்தையும் காட்டினார்களோ அது போன்ற கண்ணியம் பயம் நமக்கும் வர வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பையும் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நோன்பு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றானே, இந்த நோன்பை நாம் எப்படி நோக்க வேண்டும்? சஹர் சாப்பிடுகின்றோம், அதன் பிறகு இஃப்தாரிலே சூரியன் மறைந்ததற்கு பிறகு மீண்டும் மறுபடியும் சாப்பிடுகின்றோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த உணவும் சாப்பிடுவது கிடையாது, குடிப்பது கிடையாது. அதனால் நம்முடைய நோன்பு அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுமா என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அந்த நோன்பு இருக்கின்றதே, நாம் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றதே, அது இறை பக்திக்காக இருந்தால், அதிலே தஸ்பீஹ்கள் இருந்தால், அதிலே திலாவத்துகள் இருந்தால், அதிலே அல்லாஹ் பிரியப்படக்கூடிய செயல்கள் இருந்தால் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். அங்கீகரிக்கப்படுவது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இந்த நோன்புக்கான கூலி நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். எல்லா வணக்கங்களுக்கும் அல்லாஹ் தஆலா மலக்குகளை வைத்து அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான். அது தொழுகையாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், எல்லா அமல்களுக்கும் மலக்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா அதை கணக்கு போட்டு அதற்கான கூலி அல்லாஹ் எடுத்து வைத்து சொல்கின்றான். ஆனால் இந்த நோன்புக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு எனக்காக நோக்கப்பட்டது, எனவே இதற்கான கூலி நானே கொடுக்கின்றேன், நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்புக்கான கூலி அல்லாஹ்வே நமக்கு ஆகிறான் என்று சொன்னால் அந்த நோன்பை நாம் எப்படி நோக்க வேண்டும்? நோன்பை எப்படி நோற்றால் அந்த நோன்பு அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும்? அந்த நோன்பை அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நோன்பை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. நாம் படித்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த படித்த படிப்புக்கான வேலையை தான் நாம் தேர்வு செய்கின்றோம். ஏன்? நாம் என்ன படித்திருக்கின்றோமோ அதற்கான வேலையை தேடி செல்கின்ற பொழுது அந்த வேலை நமக்கு லேசாகின்றது, அதை சரியான முறையில் நாம் செய்கின்றோம்.
படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த வேலையை நாம் ஏற்றுக்கு மாற்றாக செய்கின்ற பொழுது அந்த ஓனரை நாம் அவருடைய சபிப்புக்கும் அவருடைய கசப்புக்கும் நாம் ஆளாகிவிடுகிறோம். அதே போன்றுதான் நோன்பு என்பது அல்லாஹ்வுக்குரியது. அந்த அல்லாஹ்வுக்கு உரிய அந்த நோன்பை அல்லாஹ் எந்த முறையில் நோக்கும்படி சொன்னானோ அந்த முறையில் நோற்றால்தான் அந்த நோன் அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்படும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அபூதரே, நீர் மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கின்றதே, கற்றுக்கொள்வதற்கின்றதே, அது ஒரே ஒரு தயமத்துடைய சட்டமாக இருந்தாலும், ஒரே ஒரு மசாயில் தண்ணீர் இல்லாத பொழுது தயமம் செய்கின்றனே அந்த தயமத்துடைய சட்டங்களாக இருந்தாலும் அந்த சிறிய சட்டங்களை கற்றுக்கொள்வது 1000 ரக்காய் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார். அப்படி என்று சொன்னால் மார்க்கத்திலே என்னென்ன அமல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இப்படி எல்லா அமல்களையும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த முறையில் செய்வதற்கின்றது. அது ஒவ்வொரு செயலுமே 1000 ரக்காய் நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்புடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கும். சரி, நோன்பு என்பது யாரெல்லாம் நோன்பு பிடிக்க வேண்டும், நோன்பை யாரெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீமாக இருப்பவர்தான் நோன்பு நோக்க முடியும். நபி அவர்கள் சொல்வார்கள், மன் சாம ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் நம்பிக்கையோடும் இறை பக்தியோடும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நோன்பு நோக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்போ நம்முடைய நம்பிக்கை முதலில் வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாமல் நான் நோன்பு நோட்டோம் என்று சொன்னால் அந்த நோன்பு ஏற்கப்படாது. இன்னைக்கு எத்தனை இடங்களிலே மாற்றார்கள் நோன்பு நோக்கின்றார்கள். நம்முடைய நோன்பு காலத்திலே அவர்களும் நோன்பு நோப்பார்கள். காலையிலே சாப்பிடுகின்றார்கள், மாலையிலே சாப்பிடுகின்றார்கள். இடைப்பட்ட நேரத்தில் எதுவும் சாப்பிடாமல் நம்முடைய இஃப்தார் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அவர்கள் நோன்பு திறக்கின்றார்கள். அப்படி அவர்கள் நோன்பு திறப்பதன் மூலமாக அவர்களுக்கு நோன்புக்கான கூலி கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காது. ஏன்? அவர் முதலாவது நம்பிக்கை ஈமான் அவர்கள் இல்லை. ஈமான் கொள்ளாமல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நோன்பு நோட்டால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. நோன்பு நோற்பதன் மூலமாக எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. அது உலகத்துடைய மக்களுக்காக உள்ளது, நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்திற்காக உள்ளது. அது தானாக அது கிடைத்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் ஈமான் கொண்டவராக, இஸ்லாத்தை ஏற்றவராக, முஸ்லீமாக இருக்க வேண்டும். இது முதலாவது ஷரத்து. இரண்டாவது ஷரத்து, அவர் வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். வயதை அடைந்தவர் என்று சொன்னால் ஆணாக இருந்தால் சுமார் 13-15 வயதை கடைந்தவராக இருக்க வேண்டும். 13-15 வயதை கடந்தவராக இருக்க வேண்டும். பெண்ணாக இருந்தால் அவர் என்னைக்கு வயதுக்கு வருகின்றாரோ அன்றிலிருந்து அவன் வயதுக்கு வந்த பெண்மணி, அவர் மீதும் நோன்பு கடமையாக இருக்கின்றது. இது அல்லாமல் சிறுவராக இருப்பவர்கள் மீது நோன்பு கடமை கிடையாது. ஆனால் அந்த சிறுவர்கள் நோன்பு நோற்றால் அதற்கு கூலி கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கூலி கிடைக்கும்.
சிறுவர்கள் நோன்பு நோக்கலாம், நோன்பு நோக்கால் அல்லாஹ்விடத்திலே அதற்கான கூலி உண்டு. ஆனால் அவர்களுக்கு கடமை கிடையாது. இது இரண்டாவது ஷரத்து. மூன்றாவது, புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு நோன்பாளி ஒருவர் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். புத்தி சுவாதீனம் இல்லாதவர் மீது நோன்பு கடமை கிடையாது. புத்தி சுவாதீனம் இல்லாதவர் மீது நோன்பு கடமை கிடையாது. அப்ப இந்த மூன்று ஷரத்தும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்தான் நோன்பு வைப்பதற்கு தகுதியானவர். இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும், அவர் வயதை அடைந்தவராக, பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த பருவ வயதை அடைந்த அவர்கள் நோயாளிகளாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லது வெளியூருக்கு சென்றிருக்கின்றார்கள் பயணத்திலே என்று சொன்னால், அல்லது கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லது குழந்தை பெற்று குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், இது போன்ற காரணங்கள் இருந்தால் அவர்களும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. அவர்கள் மீது நோன்பு கடமை, ஆனால் நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு. நோயாளியாக இருப்பவர் அவருக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய லேசான தலைவலி, லேசான காய்ச்சல், இதற்கெல்லாம் நோன்பு விடக்கூடாது. வைத்த வலிக்கின்றது, அதற்காக நோன்பு விடலாம் என்று சொன்னால் விடக்கூடாது. நோன்பை விடுவதற்கான தகுதி அவர்கள் இருக்க வேண்டும். டாக்டர் சொல்ல வேண்டும், நீ நோன்பு வைத்தால் உன்னுடைய உடம்பு ரொம்ப பலவீனமாக ஆகிவிடும், உன்னால் நோன்பு வைத்துக் கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியாது, உன்னால் நோன்பு வைத்தால் உன்னுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும், உன்னுடைய நோய் அதிகமாகிவிடும் என்று பயம் ஏற்பட்டால் டாக்டர் சொல்லியிருந்தால் அவர் நோய் நீங்குகின்ற வரை நோன்பை விடுவதற்கான அனுமதி உண்டு. ஆனால் அந்த நோன்பை விடக்கூடிய அந்த நோயாளி நோய் நீங்கியதற்கு பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அதே போன்று ஒருவர் பயணத்திலே இருக்கின்றார், நோன்பு நாட்களிலே நோன்பு வைக்கக்கூடிய சமயத்திலே அவர் 78 கிலோமீட்டரை தாண்டி உள்ள ஊருக்கு அவர் செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. நோன்புடைய காலத்தில் நாம் எந்த ஒரு தேவைக்காக வெளியூருக்கு செல்லக்கூடாது. நோன்பு முடிக்கிறாமல் நாம் செல்லக்கூடாது. ஒருவேளை நிர்பந்தமாக செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால், பயணம் செய்வதற்கோ வெளிநாடுகளுக்கு செல்வதற்கோ நிர்பந்தம் ஏற்பட்டால் அப்பொழுது நோன்பை நாம் விடலாம். ஆனாலும் அந்த நோன்பை மறுபடியும் கலா செய்ய வேண்டும். 78 கிலோமீட்டரை தாண்டி செல்லக்கூடியவர் அந்த நோன்பை விடலாம். நோன்பை விட்டுவிட்டால் அந்த நோன்பை மறுபடியும் கலா செய்ய வேண்டும். அதே போன்று கர்ப்பிணியாக இருப்பவர் கற்பமுற்றிருக்கின்றார். அந்த கர்ப்பிணி பெண்ணால் அவனுடைய உடலுக்கு பலவீனம் ஏற்படும், நான் சாப்பிடாவிட்டால் என்னுடைய உடலுக்கு பலவீனம் ஏற்படும், என்னுடைய குழந்தைக்கும் பலவீனம் ஏற்படும் என்று நினைத்தால் அவள் நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு. என்றாலும் நோன்பு என்னால் வைக்க முடியும், எனக்கோ என்னுடைய குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற முழு நம்பிக்கை அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இருந்தால் நோன்பு வைக்கலாம். அதே போன்று பால் குடி தாய், ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தாயும் நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு. இவர்கள் எல்லாம் நோன்பை விடலாம், பிறகு நோன்பை கலா செய்ய வேண்டும். நோன்பு அல்லாத மற்ற காலங்களில் எத்தனை நோன்புகள் அவர்கள் விட்டார்களோ அந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டும். அதே போன்று பெண்களுக்கு மாதவிடாய், பிரசவத்திற்கு இதுவெல்லாம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்களும் நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு. மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பு வைப்பது ஹராம். அதே போன்று பிரசவத்திற்கு ஏற்பட்டாலும் நோன்பு வைப்பது ஹராம். இரத்தப்போக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சமயத்தில் நோன்பு வைப்பது கூடாது.
அவர்கள் நிச்சயமாக நோன்பை விட்டுதான் ஆக வேண்டும். ஆனாலும் அவர்கள் விட்ட நோன்பை அவர்கள் அந்த தீட்டெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பு எத்தனை நோன்புகள் விட்டார்களோ 30 நோன்பை விட்டிருந்தால் 30 நோன்பையும் கலா செய்ய வேண்டும். 7 நோன்பு அல்லது 5 நோன்புகளை விட்டிருந்தால் அந்த எத்தனை நோன்புகள் விட்டார்களோ அவை அனைத்தையும் அவர்கள் கலா செய்ய வேண்டும். இது அல்லாமல் ஒருவர் வயோதிகம் அடைந்து விட்டார். வயோதிகம் அடைந்ததற்கு காரணமாக அவரால் நோன்பு நோக்க முடியவில்லை. அவர் நோன்பு நோற்றால் அவருடைய உடம்பு இன்னும் பலவீனமாகிவிடும். அவரால் நோன்பு நோக்கவே முடியாது என்ற பட்சத்தில் அவரும் நோன்பு விடலாம். அவர் மறுபடியும் நோன்பு வைக்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை என்று சொன்னால் அவர் அந்த நோன்புக்கு பகரமாக விதியா கொடுக்க வேண்டும். வயோதிகம் என்று சொன்னால் நமக்கு மூட்டு வலி, கால் வலி ஏற்பட்டு நம்மால் நடக்க முடியவில்லை, அல்லது பிரஷர், சுகர் இது போன்ற நோய் ஏற்பட்டு அதனால் நம்ம மயக்க முடிகிறோம். இதன் காரணமாக நோன்பை விடலாம் என்று சொன்னால் நோன்பை விட்டால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். நோய் நீங்கியதற்கு பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். ஆனால் ஒருவரால் நோன்பே வைக்க முடியாது, எந்த சமயத்தையும் அவரால் நோன்பு நோக்க முடியாது, அவ்வளவு பலவீனமான உடல், 80 வயதுகளை தாண்டியவர், அவரால் நோன்பு நோக்கவே முடியாது என்றிருந்தால் அவர் நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்புக்கு பகரமாக அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் மார்க்கத்துடைய நோன்புக்கான சட்டம். அதே போன்று நோன்பு எதனால் புரிகின்றது? நோன்பு வைக்கின்றோம், நோன்பு வைத்ததற்கு பிறகு அந்த நோன்பு நம்மை விட்டு எப்படி புரிகின்றது அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, யாராவது ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், அந்த சமயத்திலே வேண்டுமென்றோ யாராவது வலுக்கட்டாயமாக ஒரு உணவை நம்முடைய வாயில் பிரித்துவிட்டார் என்று சொன்னால் அது தொண்டைக்குள் இறங்கிவிட்டால் நம்முடைய நோன்பு குறைந்துவிடும். வலுக்கட்டாயமாக ஒரு உணவை நம்முடைய வாய்க்குள் பிரித்து விட்டால் அது தொண்டைக்குள் இறங்கிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய நோன்பு முடிந்துவிடும். அதே போன்று நோன்பு ஞாபகம், நோன்பு வைத்திருக்கேன் என்று ஞாபகம் இருக்கிறது. ஞாபகம் இருக்கும் பொழுது ஒருவர் வாய்ப்பு குடிக்கும் போது தண்ணீர் உள்ளே சென்றுவிட்டது, தொண்டைக்குள்ளே சென்றுவிட்டது. நோன்பாளி என்பதால் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அப்படி ஞாபகம் இருக்கும் சமயத்திலே அவர் வாய் கொப்பளிக்கின்றார். அந்த வாய் கொப்பளிக்கும் பொழுது தண்ணீர் உள்ளே சென்றுவிட்டார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு முடிந்துவிடும். நோன்பு ஞாபகம் இருக்க வாய் கொப்பளித்தால் அந்த தண்ணீர் தொண்டைக்கு சென்றுவிட்டால் அவருடைய நோன்பு முடிந்துவிடும். வாய் வரை வந்த வாந்தி, வாய் வரை வாந்தி வந்திருக்கின்றது, அதை அவர் வேண்டுமென்றே விழுங்கிவிட்டார். வாய் வரை வாந்தி வந்துருச்சு, அதிகமாக சாதத்தை சாப்பிட்டோம், அது செரிமானம் ஆகலை, அது என்ன செய்யுது, வயிற்றை பரட்டிக்கிட்டே இருக்குது, வாய் வரை வருது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதை வெளியே துப்பிட்டேன்னு சொன்னால் நோக்க முடியாது. வாயில் வந்ததை வெளியே துப்பிட்டா நோக்க முடியாது. வாய்க்கு வந்ததை மறுபடியும் விழுங்கிட்டேன்னு சொன்னால் நோக்க முடியும். வாய் வரை வந்துருச்சு, வந்ததை வெளியே துப்பிடுது, துப்பாம விழுங்கிட்டோம், நோக்க முடிஞ்சது. அதே போன்று வேண்டுமென்றே வாய் நிரம்ப வாங்கி எடுத்தாலும் நோக்க முடிஞ்சது. வேண்டுமென்று யார் வாங்கி எடுப்பான்? எடுப்பாங்களா? எடுப்பாங்க. யாராச்சும் சகல்ல நல்ல சாப்பிட்டுன்னு சொன்னால் செரிமானம் ஆகாம அவர் பரட்டிக்கிட்டே இருக்குது, உள்ளே போகல வெளியே வரல, பரட்டிக்கிட்டே இருக்கு சொன்னால் என்ன செய்யுங்க, அவரால் தூங்கவும் முடியாது. அப்போ விரலை விட்டு வாங்கி எடுப்பாங்க. அப்படி வேண்டுமென்றே வாங்கி எடுத்தாலும் வாய் நிரம்ப வாங்கி எடுத்துட்டா அவருடைய நோன்பு முடிக்கணும். அவனை அறியாமல் வாய் நிறைய வாங்கி எடுத்தாலும் அது நோன்பு முடியாது. வேண்டுமென்றே வாங்கி எடுத்தால் தான் நோன்பு முடியும். அதே போன்று பொறிக்கற்கள், காகிதம், ரப்பர் இது போன்ற பொருட்களை வாயில வைத்திருப்பார்.
அது அது வேண்டுமென்றே அவர் விலகிவிட்டார் என்று சொன்னால் அப்பொழுது நோன்பு முடிஞ்சிடும். பொடிக்கற்களோ காகிதமோ வாயில சில பேர்களுக்கு பழக்கம் இருக்கும். கற்களை வாயில போடுவாங்க அல்லது காகிதத்தை எடுத்து வாயில போட்டு சப்பிட்டே இருப்பாங்க. அப்படி சப்பக்கூடிய அந்த சப்பி அதனுடைய ருசி உள்ள போயிட்டே சொன்னா அவருடைய நோன்பு முடிஞ்சிடும். அதே போன்று பற்களில் மாட்டிருக்கக்கூடிய உணவு, பற்களில் மாட்டிருக்கக்கூடிய உணவு அது கொண்டை கடல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னான். கொண்ட கடலில் அளவு உள்ள ஒரு உணவு வாயில் பற்களில் மாட்டிருக்கின்றது, அதை விழுங்கிவிட்டார் என்று சொன்னால் நோன்பு முடிந்துவிடும். கொண்டை கடல் அளவு இருந்துச்சு சொன்னால் அதை விழுங்கிவிட்டால் நோன்பு முடிந்துவிடும். கொண்ட கடலை அளவை விட சிறியதாக இருந்தால் நோன்பு முடியாது. பற்கல்ல மாட்டிருக்கு, சகல்ல சாப்பிட்றோம், சாப்பிட்ட பின்னாடி பற்கல்ல மாட்டிருக்கக்கூடிய பல்குச்சி வச்சு குத்துவோம். அப்படி குத்துறோம் என்று சொன்னால் அந்த பல் இருக்கிறது வெளியே வரும். அது கொண்டக்கல்ல சைஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னால் அதை விழுங்கிட்டேன்னு சொன்னால் நோம்பு முடிஞ்சிடும். கொண்டக்கல்ல சைஸை விட கம்மியாக இருந்துச்சு சொன்னால் விழுங்கிட்டால் நோம்பு முடியாது. ஒருவேளை அப்படி ஒரு பொருள் மாட்டிருக்கு பல்ல, அது வெளியில வந்துச்சு, அதை எடுத்து பார்க்குறோம், அது கொண்டக்கல்ல சைஸை விட கம்மியாக இருக்கு, திரும்ப மறுபடியும் வாயில போட்டு விடுங்கன்னு சொன்னால் அப்படியே நோம்பு முடிஞ்சிடும். எடுத்து பார்த்துதான் அது தூக்கி போடணும். இது கொண்டக்கல்ல சைஸில் இல்லைன்னு சொல்லி திரும்ப முழுங்கக்கூடாது. அப்படியே வாயில் இருக்கும் போதே நம்முடைய நினைப்புக்கு அது கொண்டக்கல்ல சைஸ் இல்லை விழுங்கிட்டோன்னு சொன்னால் நோம்பு முடியாது. எடுத்து பார்த்த பின்னாடி கொண்டக்கல்ல சைஸோட கம்மியாக சொல்லி மீண்டும் போட்டோன்னு சொன்னால் நோம்பு முடியும். அதே போல காதலியோ மூக்கிலேயோ எண்ணெயோ மருந்தோ ஊற்றணும்னு சொன்னால் நோம்பு முடியும். 5 துவாரங்கள் இயற்கையான துவாரம்: காது, மூக்கு, நாவு, முன்துவாரம், பின்துவாரம். இந்த 5 இயற்கையான துவாரங்கள் மூலமாக எது உள்ளே சென்றாலும் நோன்பு முடிந்துவிடும். அதில் குறிப்பாக காதுக்கோ மூக்குக்கோ சொட்டு மருந்து வைக்கணும்னு சொன்னால் சொட்டு மருந்து விட்டால் அதன் மூலமாக நோன்பு முடிந்துவிடும். கண்ணுக்கு சுருமாயிடுவதன் மூலமாக அல்லது கண்ணுக்கு மருந்து போடுவதன் மூலமாக நோன்பு முடியாது என்று சொன்னால் அது இயற்கையான துவாரம் அல்ல. அதனால் அதன் மூலமாக நம்முடைய உடலுக்கு அதனுடைய தாக்கம் தென்பட்டாலும் கூட, காரம் வந்தாலும் கூட நோன்பு முடியாது. கண்ணுக்கு மருந்து போடும் போது நம்முடைய உடலுக்கு அதனுடைய காரம் ஏற்பட்டாலும் நோன்பு முடியாது. அதே போன்று ஏதாவது மருந்து அது புகை வடிவத்தில் வருது. ஆஸ்துமா நோயில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இந்த ஸ்ப்ரே மாதிரி கொடுப்பாங்க. அப்படி ஸ்ப்ரே மாதிரி அடிக்கக்கூடிய அவர்கள் ஸ்ப்ரே மாதிரி நோன்பு வைத்து கொண்டு அடித்தாங்கன்னு சொன்னால் அவர்களின் நோன்பு விழுந்துடும். ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் அந்த ஸ்ப்ரே பயன்படுத்தினால், நோன்பு வைத்துக் கொண்டு பயன்படுத்தினால் அவர்களுடைய நோன்பு விழுந்துவிடும். சில உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஸ்ப்ரே பயன்படுத்துவதன் மூலமாக நோன்பு முடியாது. அந்த ஸ்ப்ரேக்கு பகரமாக சில பேர்களுக்கு மாத்திரை கொடுப்பார்கள். அந்த மாத்திரையை அந்த மிஷினிலே நுணுக்கி போட்டு அதை அடிப்பார்கள். அப்படி அடித்தால் அது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருள், அது வாய்க்குள்ளே சென்றது என்று சொன்னால் நோன்பு முடியும் என்பதாக சொல்கிறார். என்றாலும் பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து ஸ்ப்ரே அடித்தாலே நோன்பு முடிந்துவிடும். புகையில 2 வகை புகை இருக்குது. ஒரு புகை நாம் அடுப்பு மூட்டுறோம், ஊதுபத்தி கொடுத்திருக்கிறோம், சாம்பிராணி போடுறோம், அதன் மூலமாக வரக்கூடிய புகை இருக்கே, அந்த புகையின் மூலமாக நோன்பு முடியாது. ஊதுபத்தியுடைய வாசனை போனாவோ, சாம்பிரானுடைய வாசனை போனாவோ, அல்லது எங்கேயாவது அடுப்பெரியுது, அது புகைஞ்சி வாசனை வருது, அந்த புகை மூக்குக்குள்ள போகுது, அதனால் நோன்பு முடியுமான்னு சொன்னால் நோன்பு முடியாது. இது அல்லாமல் ஆவி பிடிக்கக்கூடிய புகை இருக்கு பாருங்க. வீட்டில் பிரியாணி செஞ்சுருக்கோம், அந்த பிரியாணி சட்டியை மூடி வச்சு திறந்து பார்த்தோன்னு சொன்னால் அதில் அப்படியே அந்த தட்டில் ஃபுல்லாக ஆவியாக இருக்குது.
அப்போ அந்த ஆவி மூலமாக வரக்கூடிய அந்த புகை இருக்குது, அது வெறும் புகை மட்டும் போகல, அதுல தண்ணீரும் சேர்ந்து போகுது, நீராவியும் சேர்ந்து போகுது. அதனால ஆவி குடித்தோம் என்று சொன்னால், நீராவி குடித்தோம் என்று சொன்னால், நாம் நோன்பு இருக்கக்கூடிய நிலைமையிலே ஒருவருக்கு சளி பிடித்திருக்கின்றது, காய்ச்சலாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டி ஆவி பிடித்தாலோ நீராவி பிடித்தால் என்று சொன்னால் அவருடைய நோன்பு முடிந்துவிடும், அவருடைய நோன்பு முடிந்துவிடும். அதே போன்று முன்பின் துவாரங்களின் மூலமாக ஏதாவது ஒரு வஸ்துவை உள்ளே செலுத்தினாலும் நோன்பு முடிந்துவிடும். முன் துவாரத்தின் வழியாகவோ பின் துவாரத்தின் வழியாகவோ ஏதாவது ஒரு வஸ்தை உள்ளே செலுத்தினோம் என்று சொன்னால் நோன்பு முடிந்துவிடும். எந்த ஒன்றும் உள்ளிருந்து வெளியே வந்தால் நோன்பு முடியாது. ஒழுவுக்கும் நோன்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஒழுவுக்கு உள்ளிருந்து ஏதாவது வெளியே வந்துவிட்டால் ஒழு முடிஞ்சிடும். உள்ள இருக்கக்கூடிய காற்று வெளியாச்சு சொன்னால் ஒழு முடிஞ்சிடும். உள்ள இருக்கக்கூடிய மலம் சிறுநீர் வெளியாச்சு சொன்னால் ஒழு முடிஞ்சிடும். ஆனால் நோன்பு வெளியில் இருக்கக்கூடியது உள்ள போச்சு சொன்னால் நோன்பு முடிஞ்சிடும். இதுதான் நோன்புக்கும் ஒழுவுக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல ஒருவர் சஹருக்கு சாப்பிட்றாரு, சஹர் சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு, எது வரையும் சாப்பிட்றாரு, சஹருடைய நேரம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லப்பட்டு பள்ளியாசல்ல அண்ணன் பாங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு. அல்லது அவருடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துல பாங்குடைய சத்தமே கேட்காது, எந்த டைமும் அவர்கிட்ட கிடையாது. அவர் அன்றைய கால சஹாபாக்கள் பார்ப்பதை போன்று கருப்பு நூலை வெள்ள நூலையும் கருப்பு நூலை வைத்துக் கொண்டு அந்த வெள்ள நூல் எப்போ கண்ணுக்கு தென்படுகின்றதோ, அந்த கருப்பு நூலை மறைந்து அந்த வெள்ள நூல் எப்போ தென்படுகின்றதோ அதுவரையே சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருந்தான்னு சொன்னால் அவருடைய அந்த நோன்பின் மூலமாக சுபுகு சாதிக் ஆகிவிட்டதுன்னு சொன்னால் அதன் பிறகு அவர் சாப்பிட்டால் நோன்பு முடிஞ்சிடும். இப்போ ஒருவர் பள்ளிவாசலில் நோன்புடைய நேரம் முடிஞ்சதுன்னு சொல்லப்பட்டுருச்சு, பாங்குக்கும் 20 நிமிடத்துக்கு முன்னால் சொல்லப்பட்டுருச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னால் அதுதான் பேணிக்க. ஒருவேளை அவர் பள்ளிவாசல் நீர் சொல்லப்பட்டுருச்சு, அப்போ தான் அவர் சாப்பிட்டு முடிக்கிறாரு, இன்னும் கை கழுவிட தண்ணி குடிக்கல. அதன் பிறகு அவர் கை கழுவிட்டு தண்ணீரை குடிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷம் கழிச்சு தான் பாங்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவரு நோன்பு கூடும். ஆனால் அவர் பாங்கு சொல்கிற வரையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறார், எல்லா உணவும் சாப்பிட்டு முடிச்சுட்டார், இன்னும் டீ மட்டும்தான் பாக்கி இருக்கு. அந்த டீ குடிக்கிறாரு அல்லது தண்ணி குடிக்கிறாரு. அப்படி குடிக்கும் போது பள்ளியாசல பாங்கு சத்தம் கேட்டுட்டு சொன்னால் பாங்கு சத்தம் கேட்ட உடனேயே அவர் மீதி உள்ள டீயை வச்சிருந்தது, மீதி உள்ள டீயை குடிக்கக்கூடாது, வாய் இருக்கக்கூடிய அந்த டீ தண்ணீரையும் துப்பிடுங்க. அப்படி துப்பிட்டு அவர் நீயத்து சொன்னார்னு சொன்னால் அவருடைய நோன்பு போதும். என்றாலும் பேர்கள் என்ன, பாங்கு சொல்வதற்கும் 20 நிமிடத்திற்கு முன்னால் வரை சாப்பிடுவதுதான் பேர்கள். அதே போன்று ஒருவர் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அது வருவதற்கு முன்னால் சூரியன் மறைந்த பிறகுதான் நோன்பு திறக்கணும். அந்த அஸ்தமிக்க நேரம் வரத்துக்கு முன்னாடியே ஒருவர் மேகமூட்டமாக இருக்கு, வானத்துல நல்ல மேகம் வந்து சூரியன் மறைச்சிக்கிச்சு, சூரியன் மறைஞ்சது அவருக்கு தெரியல, அது மறைஞ்சிச்சா மறையலான்னு தெரியல. அவர் நோன்பு திறந்துட்டாரு, நோன்பு திறந்த பிறகு பார்க்கிறாரு மேகம் போயிடுச்சு சொன்னா வெளிச்சம் வருது, சூரியன் இன்னும் மறையல. அப்போ அவருடைய நோன்பு முடிஞ்சிடும், அவர் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த காரணங்கள் எல்லாம் நோன்பை முறிக்கக்கூடியவை. அதே போன்று நோன்பை முறிக்காததும் இருக்குது. என்ன காரியங்கள்? மறதியாக ஏதாவது சாப்பிடுவோம், மறதியாக ஏதாவது சாப்பிடுவோம். நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்பு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டோம், வேலை செஞ்ச பின்னாடி அந்த நோன்புடைய ஞாபகமே நமக்கு இல்லை, நல்ல களைப்பாயிடுச்சு, தண்ணி எடுத்து குடிச்சிட்டோம், அல்லது டீ கொடுத்தாங்க, எல்லாரும் வேலை பார்க்கணும், டீ குடிக்கும்போது நம்மளும் குடிச்சிட்டோம், அல்லது சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றாங்க, அதை பார்த்து நாமளே சாப்பிட்டோம். சாப்பிட்ட பின்னாடி தான் ஞாபகம் வருது, ஆஹா நோன்புன்னு சொல்லி. அப்போ அந்த நோன்பு முடியாது.
ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்க நாம் சாப்பிட்டன்னு சொன்னால் தண்ணி குடிச்சன்னு சொன்னால் நோம்பு முடிஞ்சிடும். ஞாபகமே இல்லை, சொத்து கூட நோம்பு ஞாபகமே இல்லை. அந்த நிலைமையில நாம் தண்ணீர் குடித்தாலோ உணவு சாப்பிட்டாலோ அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு நியமத், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு உணவு. அது அதன் மூலமாக நோம்பு நம்ம விட்டு போகாது, நம் நோம்பு முடியாது. அதே போன்று மறதியாக கணவனும் மனைவியும் உடலுறவு கொண்டு விட்டால், இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு விட்டால் நோன்பு முடியாது. மறதியாக செய்தார். வேண்டுமென்றே நோன்பு வைத்துக் கொண்டு ஒருவர் பகல் காலங்களிலே இருவரும் இல்லற வாழ்க்கை ஈடுபட்டான்னு சொன்னால் நோன்பு முடிஞ்சிடும். இரவு நேரங்களில் இல்லற வாழ்க்கை ஈடுபடலாம். நோன்பு காலங்களில் இரவு நேரங்களில் கணவன் மனைவி ஒன்று சேரலாம். பகல் நேரங்களில் நோன்பு காலத்தில் ஒன்று சேரக்கூடாது. அப்படி தெரியாமல் சேர்ந்தால் அதன் மூலமாக நோன்பு முடியாது. வேண்டுமென்றே தெரிந்து சேர்ந்தோம் என்று சொன்னால் நோன்பு முடிந்துவிடும். அதே போல் தூக்கத்திலே விந்து வெளியாயிடுச்சு, கடிதம் வெளியாயிடுச்சு, தூக்கத்தை வெளியானா நோன்பு முடியாது. ஒரு வேண்டுமென்றே கைப்பழக்கத்தின் மூலமாக விந்தை வெளியாக்கலான்னு சொன்னால் நோன்பு முடிஞ்சிடும். அதே போல தலை மற்றும் உடலில் மருந்து போடுவதன் மூலமாக, எண்ணெய் தேய்ப்பதன் மூலமாக நோன்பு முடியாது. சில பேர்களுக்கு குளிக்கும் போது உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பழக்கமாக இருக்கும், உடம்பு குளிர்ச்சிக்காக வேண்டி. அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுன்னு சொன்னால் நோன்பு முடியுமான்னு சொன்னால் நோன்பு முடியாது. ஒருவர் ரொம்ப களைப்பாக இருக்குது, அதுக்காக வேண்டி குளத்தில் உருந்து குளிக்கிறார், அல்லது தண்ணியில் போய் நல்ல தண்ணி உடம்புல படுற மாதிரி குளிக்கிறார். அப்படி குளித்தா நோன்பு முடியுமான்னு சொன்னால் நோன்பு முடியாது. அவருக்கு கொஞ்சம் ராகத்து கிடைக்கும், என்றாலும் நோன்பு முடியாது. குளிப்பதன் மூலமாக நோன்பு முடியாது. ஆனால் குளிக்கும் போது வாய் தண்ணீர் அந்த வாய் வழியாகவோ மூக்கு வழியாகவோ காது வழியாகவோ நம்முடைய உடலுக்கு சென்று விட்டது சொன்னால் நோன்பு முடிந்துவிட்டது. அது செல்லாமல் பார்த்து கொண்டு குளித்தோம் என்று சொன்னால் நோன்பு முடியாது. அதே போன்று சுருமா இருக்கும், சுருமா இடுவதன் மூலமாக அதனுடைய காரம் நம்முடைய உடம்புல இறங்கினாலும் கூட நோன்பு முடியாது, நோன்பு முடியாது. அதே போல தைலம், தலைவலி வந்துட்டா தைலம் தைக்கிறோம், சளி பிடிச்சா மூக்கில் தைலம் தைக்கிறோம். அப்படி அந்த தைலத்தை மூக்கில் வச்சு தேய்க்கும் பொழுது உரியும் பொழுது அது நல்ல மூளைக்கு போகிற அளவுக்கு உறிஞ்சன்னு சொன்னால் நோன்பு முடிஞ்சிடும். மூளையை தொடுற அளவுக்கு உறிஞ்சிட்டா நோன்பு முடிஞ்சிடும். சில பேர்களுக்கு மூக்குப்பொடி போடக்கூடிய பழக்கம் இருக்கும். அந்த மூக்குப்பொடி போடக்கூடியவங்க நோன்பு வச்சுக்கிட்டு மூக்குப்பொடியை போட்டு நல்லா உறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நோன்பு முடிஞ்சிடும், நோன்பு முடிஞ்சிடும். அது அல்லாமல் அவர் சுருமா போட்டாலோ லேசாக தைலம் தேய்ச்சாலோ அதன் மூலமாக நோன்பு முடியாது. அதே போன்று நறுமணம் பூசுகிறோம், அத்தர், அதன் மூலமாக நோன்பு முடியுமான்னு சொன்னால் நோன்பு முடியாது. நறுமணத்தை முகர்வதன் மூலமாகவோ நம்முடைய உடலில் பூசுவதன் மூலமாகவோ நோன்பு முடியாது. மிஸ்வாக் செய்கிறோம், இன்னைக்கு யாரும் மிஸ்வாக் செய்வது கிடையாது. மிஸ்வாக்னு சொன்னால் மிஸ்வாக் குச்சியால் மிஸ்வாக் செய்வது மட்டுமல்ல, பிரஷ் போட்டு பேஸ்ட் போட்டு பல் வளர்க்குறமே அதுவும் மிஸ்வாக்கு தான். ஆனால் சுன்னத்து என்ன, மிஸ்வாக் குச்சியை வச்சு வளர்ப்பது தான் சுன்னத்து. ஆனால் இந்த பல் துளக்குவதற்கு அதுக்கு தான் மிஸ்வாக்குன்னு அரபியில் சொல்லுவாங்க. பல் துளக்குவதற்கு தான் மிஸ்வாக். அப்படி பல் துளக்குவது அதில் பேஸ்ட் போட்டு பல் துளக்குறோம். நோன்பு வச்சுக்கிட்டு நோன்பு சகருடைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தூங்கி எழுந்தவுடன் ப்ரஷ் போட்டு பல் வளர்க்கிட்டோம். அதன் பிறகு சகர் சாப்பிட்டோம், பதில் தொகுத்து போய் தூங்கிட்டோம். தூங்குனா திரும்பவும் எழுந்து பார்க்கும்போது வாயில் வாடை வருது. அதற்காக நாங்கள் வேலைக்கு போனோம்னு சொன்னால் அங்கே அக்கம் பக்கம் வந்தவங்கலாம் நம்ம ஒரு அந்த வாடகத்தை பார்த்து ஒதுங்குவாங்க என்ற பயம் இருந்தால் நாம் திரும்பவும் பிரஷ் போட்டோம்னு சொன்னால், அப்படி பிரஷ் போடும் போது பேஸ்ட் போட்டு பிரஷ் பல் வளர்க்கினாலும் அந்த பேஸ்ட் உள்ளே செல்லவில்லை என்று சொன்னால் நோக்க முடியாது. என்றாலும் பேஸ்ட் போட்டு பல் வளர்க்காமல் வெறும் பிரஷை வைத்தோ அல்லது மிஸ்வாக் குச்சியை வைத்தோ பல் வளர்க்கி விட்டோம் என்று சொன்னால் அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கின்றதே அது அல்லாஹுக்கு மிக பிரியமானது. நோன்பாடுடைய வாயில் வரக்கூடிய நறுமணம் இருக்கின்றதே அது அல்லாஹுக்கு மிக பிரியமான ஒரு வாடை.
அப்படி அந்த வாடையை போக்க என்பதற்காக வேண்டிய பேஸ்ட் போட்டு பல் வளர்க்கினால் அந்த பேஸ்டுடைய அந்த ருசி உடலுக்குள் செல்லவில்லை, தொண்டைக்குள் செல்லவில்லை என்று சொன்னால் நம்முடைய நோன்பு முடியாது. அதே போன்று கொண்டக்கடலை அளவை விட சிறிய ஒரு பொருள், ஏற்கனவே சொன்னோம், கொண்டக்கடலை அளவு உள்ள ஒரு பொருள் வாய்க்குள்ளே சென்றுவிட்டால் நோன்பு முடிந்துவிடும். கொண்டக்கடலை அளவை விட சிறிய பொருளாக இருக்குது, அந்த பொருள் வாயில் இருக்குது, அது வாய்க்குள்ளே அப்படியே தொண்டைக்குள்ளே போயிட்டு சொன்னால் அதன் மூலமாக நோன்பு முடியாது. கொண்டக்கடலை விட சிறிய பொருள் அது வாய்க்குள்ளே இருந்து அப்படியே உள்ளே போயிட்டால் அதனால் நோன்பு முடியாது. அதே போன்று நமக்கு மூக்கிலிருந்து சளி வருது அல்லது எச்சி இருக்குது வாயில், அந்த எச்சியை துப்புணுமான்னு சொன்னால் நோன்பு வச்சுக்கிட்டு துப்ப வேண்டிய அவசியம் இல்லை. வாய் நிறையா எச்சியை வச்சுக்கிட்டு அல்லது சளியை வச்சுக்கிட்டு அதை முழுங்கணும்னு சொன்னால் அது வேண்டுமென்றே செய்வது, அது நோம்பு முடிக்கும். வாயில் இருக்கக்கூடிய எச்சி அப்படியே முழுகிட்டோம், உடலில் இருக்கக்கூடிய அந்த சளி உரியும் போது அப்படியே உள்ளே போயிடுச்சு, அது நோம்பு முடிக்காது. எச்சியை விழுங்குவதன் மூலமாகவோ சளியை விழுங்குவதன் மூலமாகவோ நோன்பு முடியாது. அதே போன்று தானாகவே வாங்கி வருது, தானாகவே வாங்கி, நம்மளா வாங்கி வேண்டுமென்றே வாங்கி எடுக்கல, தானா வாங்கி வருது. அப்படி தானா வாங்கி வருவது வாய் நிரம்ப வந்தாலும் சரி அதன் மூலமாக நோன்பு முடியாது. கொஞ்சமாக வந்தாலும் சரி, வாய் நிரம்ப வந்தாலும் சரி, அதன் மூலமாக நோன்பு முடியாது. அதே போன்று உடலிலிருந்து ரத்தம் வெளியே வருது அல்லது நமக்கு சுகர் டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி ரத்தம் எடுக்கிறாங்க, ரத்தம் எடுப்பதன் மூலமாகவோ ரத்தம் வெளியாகுவதன் மூலமாகவோ நம்முடைய நோன்பு முடியாது. ஒருவர் சுகர் பேஷண்டாக இருக்கிறாரு, அவர் நோன்பு வைத்திருக்கிறாரு, நோன்பு வைத்த நிலையில் அவருக்கு தலைவலியோ அல்லது மயக்கமோ ஏற்படுது, உடனே டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் உங்களுக்கு சுகர் அதிகமான மாதிரி தெரியுது, டெஸ்ட் பண்ணுங்க, ரத்தம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நான் நோன்பாளியாக இருக்கிறேன், எப்படி கொடுக்குறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் கொடுக்காமல் இருப்பது பேணுதல், என்றாலும் கொடுத்தால் அதன் மூலமாக நோக்க முடியாது. அதே போல உடம்பு ரொம்ப பலகீனமாக ஆயிடுச்சு, இப்போ டாக்டர் சொல்றாரு உனக்கு குளுக்கோஸ் பாட்டு ஏற்றணும்னு சொல்லி, குளுக்கோஸ் ஏற்றுனா நோன்பு முடியுமான்னு சொன்னால் நோன்பு முடியாது. ஏன்? அது இயற்கையான துவாரத்தின் மூலமாக அந்த மருந்து உள்ள செல்லுல. இயற்கையான துவாரம் என்ன? வாய், மூக்கு, காது, முன் துவாரம், பின் துவாரம், இதன் வழியாக அந்த மருந்து செல்லல, நரம்பு வழியாக செல்லுது. அதனால் அந்த துவாரத்தின் மூலமாக செல்லக்கூடிய அந்த குளுக்கோஸுடைய மருந்தும் நோன்பை முடிக்காது. அதே போன்று உடலில் சரியில்லாமல் இருக்கிறோம், காய்ச்சலாக இருக்கிறோம், இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றாங்க, அப்படி இன்ஜெக்ஷன் போட்டாலும் நோன்பாளிகள் நோன்பு முடியாது. நோன்பு வைத்துக் கொண்டு இன்ஜெக்ஷன் போட்டாலும் நோன்பு முடியாது. இப்படி இது போன்ற காரணங்கள் எல்லாம் நோன்பு நம்மை விட்டு போகாது. இது அல்லாமல் ஒருவர் வேண்டுமென்றே ஏதாவது செய்து விட்டார் என்று சொன்னால் நோன்பு முடிந்துவிடும். அதே போன்று ஒருவர் நோன்பு வச்சிருக்கிறாரு, நோன்பு வச்ச பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பல பாட்டு இருக்குவா அப்படின்னு கூப்பிடுறாங்க, வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போகிறாங்க. இவர் நோன்பு தெரியுது, நீ சும்மா இருப்பா, நாங்கள் எல்லாம் சாப்பிட்றோம், நீ பார்த்துட்டே இருக்கு சொல்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்துட்டே இருக்கிற ஒரு கட்டத்தில் இவரால் அடக்க முடியல, இவரும் சாப்பிட்டாருன்னு சொன்னால் இவர் வேண்டுமென்றே நோன்பை விடுறார். இப்படி வேண்டுமென்றே ஒருவர் நோன்பை விட்டாருன்னு சொன்னார், நோன்பு வைக்காமல் ஒருவர் இருக்கிறார், நோன்பே வைக்கல, நோன்பை வைக்கலன்னு சொன்னால் நோன்பு காலம் முடிஞ்ச பின்னாடி அந்த நோன்பை கலா செய்யும். ஒரு நோன்புக்கு பகலமா ஒரு நோன்பு கலா செய்யும். நோன்பு காலத்தில் ஒரு நோன்பை விட்டான்னு சொன்னால் அது ஒரு ஆண்டு முழுவதும், ஒரு ஆயுதம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் அது ஈடாகாது. நோன்பு காலத்தில் ஒரு நோன்பை ஒருவர் விட்டான்னு சொன்னால் அது ஆயுதம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் அது ஈடாகாது. என்றாலும் ஒரு மனிதன் நோன்பை விட்டுதான்னு சொன்னால் அந்த நோன்புக்கு பகரமா மற்ற காலங்களில் அவர் நோன்பு வைக்கணும். ஆனால் ஒருவர் நோன்பு வச்சுட்டாரு, நோன்பு வச்ச பின்னாடி அந்த நோன்பை வேண்டுமென்றே விட்டுட்டார், தண்ணி குடிச்சியோ சாப்பிட்டோ அவர் நோன்பை விட்டுட்டாருன்னு சொன்னால் அந்த விட்ட நோன்புக்காக அவர் என்ன செய்யணும்? நோன்பு கலா செய்யணும். அது அல்லாமல் அவர் கஃபாரா கொடுக்கணும், பரிகாரம் செய்யணும், பரிகாரம் கொடுக்கணும். பரிகாரம் என்ன? ஒரு அடிமையை உரிமை விடணும்.
ஒரு நோன்பை வேண்டுமென்றே ஒரு விட்டாங்க சொன்னால் வேண்டுமென்றே விட்டவன் தான் செய்யணும். ஒரு அடிமையை உரிமை விடணும். இன்னைக்கு யாரும் அடிமை கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? 60 நோன்புகள் தொடர்ச்சியாக வைக்கணும். ஒரு நோன்பு விட்டதுக்கு அல்லாஹ் கொடுக்க ஒரு தண்டனை என்னங்க? 60 நோன்பு தொடர்ச்சியாக வைக்கணும். வேண்டுமென்றே ஒருவர் நோன்பு வச்சு நோன்பு விட்டான்னு சொன்னால் 60 நோன்புகள் தொடர்ச்சியாக வைக்கணும். 10 நோன்பு வச்சுட்டு கொஞ்சம் களைப்பாரி அதன் பிறகு ஒரு 10 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. தொடர்ச்சியாக 60 நோன்பு வைக்கணும். நான் ஒரு நோன்பை என்னால் வைக்க முடியலையே, நான் எப்படி 60 நோன்பு வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நீ 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கணும். 2 வேளை சாப்பாடு 60 மிஸ்கின்களுக்கு நீ கொடுக்கணும். அது ஒரே மனிதர்களுக்கு 60 வேளையுடைய 60 மனிதனுடைய சாப்பாடு கொடுத்தாலும் சரி, 60 பேர்களுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தாலும் சரி. இது எதற்காக? வேண்டுமென்றே ஒரு நோன்பு வச்சு நோன்பு விட்டாருன்னு சொன்னான், அல்லது வேண்டுமென்றே நோன்பு வைத்துக் கொண்டு இல்லற வாழ்க்கை ஈடுபட்டார், நோன்பும் தெரியுது, அவரால் கட்டுப்படுத்த முடியாம உடலுக்கு கொண்டு விட்டார்னு சொன்னா அவர் நோன்பு விட்டார், அல்லது கை பழக்கத்தை செஞ்சார்னு சொன்னா அவர் வேண்டுமென்றே நோன்பு விடுறாரு. இப்படி வேண்டுமென்றே நோன்பு விடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? அந்த நோன்புக்கு பகரமா ஒரு நோன்பு கலா செய்யணும். கலா செய்வது மட்டுமல்லாது 60 நோன்புகள் தொடர்ச்சியாக வைக்கணும், அல்லது 60 மிஸ்கின்களுக்கு 2 வேளை சாப்பாடு கொடுக்கணும். 60 மிஸ்கின்களுக்கு 2 வேளை சாப்பாடு கொடுக்கணும். இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் பல சட்டங்கள் இருக்கின்றது. நாம் நோன்புடைய சட்டங்களை தெரிந்து கொண்டு அந்த நோன்பை சரியான முறையில் நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த நோன்பை அங்கீகரித்து அந்த நோன்புக்கு அவனே கூலியாக ஆகிவிடுவான். அவனே கூலியாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் நாம் நடக்கும் நடையாக, நாம் பார்க்கும் பார்வையாக, நாம் அசைக்கும் கையாக அல்லாஹ் மாறிவிடுவான். அப்போ நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. அது மட்டுமல்லாது இந்த நோன்புக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ரையான் என்ற ஒரு வாசல் வைத்திருக்கின்றான். அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு வேறு யாருமே செல்ல முடியாது. நோன்பாளி மட்டும்தான் செல்ல முடியும். நோன்பாளிக்காக மட்டுமே அல்லாஹ் ஒரு வாசல் வைத்திருக்கின்றான். அந்த வாசலுக்கு பேர் ரையான். அந்த நோன்பாளிகள் எல்லாம் இதையெல்லாம் கடைபிடித்து சரியான முறையில் பேணிக்கையாக ஒரு மனிதன் நோன்பு வைத்தாங்க சொன்னால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நிச்சயமாக ரையான் என்ற அந்த வாசல் வழியாக அவரை சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்வான். அந்த பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா